மார்னிங் டு ஆல். என் பேர் மாணிக்கராஜா. குரூப் 2019 நடந்த குரூப் 4 பாஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங்கில் வேலை பார்க்குறேன். நான் வந்து இப்போ வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த குரூப் 2 எப்படி அட்டன் பண்ணணும் எக்ஸாம் அப்படிங்கிற இதை நான் சொல்ல போகிறேன். எப்போவுமே எக்ஸாம் அட்டன் பண்ணுறதை 3 விதமாக பிரிச்சுக்கணும். தமிழ், மேக்ஸு, ஜிகேன்னு சொல்லிட்டு. தமிழ் 100, ஜிகே 25, ஜிகே 75, மேக்ஸ் 25. ஃபஸ்ட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் 100 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். 100க்கு நீங்கள் 90 கொஸ்டினுக்கு மேலே போடணும். மேக்ஸில் என்னைய கேட்டால் ஃபுல் அண்ட் ஃபுல் போடணும். ஆனால் 20க்கு மேலே போட்டாலே போதும். 21 இல்லை 23 அந்த ரேஞ்சில் போட்டிங்கனாலே மேக்ஸிமம் பாஸ் பண்ணலாம். ஜிகேயில் ஒரு 40 to 50 போட்டிங்கனாலே கன்ஃபார்ம் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற இதை சொல்கிறேன். ஃபஸ்ட் திங் தமிழில் எப்போவுமே 4 தான் பிரிச்சுக்கணும். ஸ்பிளிட் பண்ணுறது எப்படின்னா, செயல், உரைநடை, இலக்கணம், இலக்கண குறிப்பு, இந்த மாதிரி பிரிச்சுக்கணும். இலக்கணத்தோடு சேர்ந்து மொழித்திறன் பயிற்சின்னு சொல்லிட்டு ஒரு இது உண்டு, அதையும் பார்த்துக்கணும். இப்போ செயலில் எப்படி அட்டன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே நூலாசிரியர், அப்புறம் பாடநூல் ஆசிரியர், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஆசிரியர் குறிப்பு, முக்கியமான விஷயங்கள் அவங்க சொன்ன பயிற்சி ஏதாவது இருக்கும், அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் மேக்ஸ் ஃபார்முலாவில் இப்போ மேக்ஸை பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி போடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் உட்காந்து செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா டைம் ஆயிரும், அதே கொஸ்டின் போடவே முடியாது. அதே மாதிரி ஜிகேவை பொறுத்தவரை நீங்கள் டாபிக் வைஸ் அட்டன் பண்ணணும். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸு, சயின்ஸு, யூனிட் 8, யூனிட் 9. இப்போ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எப்படி அட்டன் பண்ணுங்க? ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த அரசுகள் எந்தெந்த ஆட்சி காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அந்த மாதிரி பாலிட்டியை பொறுத்தவரை யார் பிரதமர், முதலமைச்சர் இருந்தாங்களோ அப்பப்போ என்னென்ன சட்டங்கள் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி ஜியோகிராஃபியை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு வேர்ல்டு மேப் பார்த்துக்கணும், 2வது இந்தியா மேப் பார்த்துக்கணும், 3வது தமிழ்நாடு மேப் பார்த்துக்கணும். இந்த 3 கில்லாடியாக இருந்தால் ஜியோகிராஃபியில் இல்லை ஈஸியாக அடிச்சிடலாம். எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை எவ்வளோ இப்போதைக்கு இருக்கிற நிதி திட்டங்கள், நிதி அறிக்கை எங்கள் மத்திய பட்ஜெட்டு, மாநில பட்ஜெட் இருக்குது. இந்த 2மே நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சயின்ஸை பொறுத்தவரை டெய்லி நடக்கிற ஒரு இது. இப்போ பயாலஜி உடல் ரீதியாக படிக்கிறது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மற்ற இதங்களை படிக்கிறது. ஓகே. அதுக்கப்புறம் யூனிட் 8 தமிழர் வரலாறு பண்பாடு. இப்போ இதில் எக்ஸாம்ஸ் எப்படி அட்டன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே 4 வகையில் கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணணும். 2 ஆப்ஷன் மட்டும் தெரியும், அதில் அட்டன் பண்ணணும். 3 ஆப்ஷன் மட்டும் தெரியும். 4வது எது வராது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் டக்குன்னு போட முடியும். அதேமாதிரி ஆன்சர் பண்ணுற விதத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 நம்ம படிச்சிருப்போம், 2வது எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்க, 3வது நம்ம ஃப்ரெண்டு சொல்லியிருப்போம், யாராவது கேட்டிருப்பாங்க, நம்ம படிச்சிருக்க மாட்டோம் மாதிரி. அதே மாதிரி எக்ஸாம் முடியறதுக்கு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இது எல்லாத்தையும் அட்டன் பண்ணி முடிச்சிடணும். நீங்கள் கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் முழுசாக முடிக்கவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடைசி வரைக்கும் 9 to 12 அப்படின்னா 12:15 முடிச்சிடணும். அப்போனா அதை 1/4 மணி நேரத்தில் எது தப்பு விட்டுருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் கடைசி வரைக்கும் வந்துட்டே இருந்தீங்கன்னா மார்க்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியாது. செகண்டு, இப்போ ஹிஸ்ட்ரி அட்டன் பண்ணிங்கன்னா அந்த டாபிக்ஸ் மட்டுமே அட்டன் பண்ணுங்க. 75 கொஸ்டின் ஜிகே போடுறீங்க அப்படின்னா டாபிக்ஸ் மட்டும். இப்போ ஹிஸ்ட்ரினா சிஞ்சமணி நேரத்தில் இந்தியா சுதந்திரம் வரைக்கும் அதை அட்டன் பண்ணிட்டு அடுத்து போகணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைண்டு சேஞ்ச் ஆயிரும், 2வது கொலாப்ஸ் ஆயிரும். நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு இன்னொரு கொஸ்டின் யோசிக்கணும்னா டைம் போயிடும், அப்புறம் தப்பாக போடவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி பாலிட்டி அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நேரு பிரதமராக இருந்தப்போ என்ன பண்ணாங்க, இப்போ பிரதமர் மோடிக்கு இருந்தப்போ என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி நீங்கள் அந்த இயர் வைஸு கொண்டு போகணும். அது மாதிரி ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் இப்படி தான் கொண்டு போகணும். அதே மாதிரி நீங்கள் மேக்ஸை பொறுத்தவரை எப்படின்னு கேட்டிங்கன்னா, செஞ்சு பார்க்காதீங்க, தயவு செஞ்சே பார்க்காதீங்க. இப்போ தமிழுக்கு 1 மணி நேரம் 100 கொஸ்டின் 9 to 10:30 முடிச்சிருங்க. 10:30 முடிச்சிடணும். நீங்கள் 10:30 வரைக்கும் கொண்டு போனீங்கன்னா முடிக்கவே முடியாது. அதே மாதிரி மேக்ஸை பொறுத்தவரை 2வது மேக்ஸ் அட்டன் பண்ணுங்கள். எல்லாருமே பண்ணுற பெரிய தப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு தமிழ் அட்டன் பண்ணிட்டு அடுத்து ஜிகே அட்டன் பண்ணுங்க. யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா மண்டை அடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் கணக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, மைண்டுக்கு ஒரு வேலை செய்யும், டக்குன்னு போட்டு போயிடலாம். கொஞ்சமாவது ஃப்ரீயாக விட்டால் தான் அடுத்து நீங்கள் யோசிக்க டைம் இருக்கும். ஸோ தமிழ், மேக்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி நீங்கள் போனால் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை நியூஸ் பேப்பர் நான் டெய்லி குரூப்பில் போட்டுட்ருப்பேன், அந்த குரூப்பில் உள்ளதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டேட்ஸு, முக்கியமான தினங்கள் என்ன, அதே மாதிரி அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே நல்லா கவனிச்சுக்கோங்க. 1/4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வச்சே முடிச்சு பாருங்கள். இப்போ 1 மணி நேரம் எடுக்கிறீங்கன்னா 3/4 மணி நேரத்துக்கு அந்த டாபிக் முடிக்கணும். தமிழ் 100 கொஸ்டின் 1 மணி நேரம் எடுக்கிறீங்கன்னா அதில் 3/4 மணி நேரத்தில் முடிக்கணும். மேக்ஸ் 25னா அதையும் 3/4 மணி நேரத்தில் முடிக்கணும். ஜிகே 75னா அதையும் 3/4 மணி நேரத்தில் முடிக்கணும். எல்லா கொஸ்டின்ஸுமே கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் ஒரு வேளை பார்த்துக்கோங்க.
அது மாதிரி ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிக்கு சொல்லிக்கிறேன். எந்த ஆப்ஷன் போடுறீங்களோ அந்த ஆப்ஷனுக்கு மேலே புள்ளி வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் ஓஎம்ஆர் வீட்டுக்கு கொண்டு வர முடியாது, எந்த கொஸ்டினுக்கு எந்த ஆப்ஷன் போட்டாங்க தெரியாது. அதே மாதிரி நீங்கள் எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கீங்கிறது தெரியாது. அதனால் லைட்டாக புள்ளி மட்டும் வச்சுக்கோங்க அந்த ஆப்ஷன் பக்கத்தில். நீங்கள் எந்த ஆப்ஷன், ஏ ஆப்ஷனா ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷனா பி, அந்த இதை புள்ளி வச்சுக்கோங்க. எதுக்காண்டி சொல்கிறேன்னா, நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சு ஆன்சருக்கு வரும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எக்ஸாம் முடியும் போதே தெரிஞ்சிடும் பாதி, ஆன்சருக்கு வரும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் பாஸ் ஆக மாட்டோம். அது தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா ஓஎம்ஆர் நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியாதுல்ல, அங்கே எடுத்து போயிடுவாங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கணுக்காண்டி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுறீங்க. அதே மாதிரி தெரியாத கொஸ்டின்ஸ் இருக்குன்னா நீங்கள் எதாவது ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 4 ஆப்ஷன் இருக்குன்னா 4 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். 4மே தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. நமக்கு தெரியலன்னா யாருக்குமே தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த 4 ஆப்ஷன் ஏதாவது ஒரு இதை வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். அது மாதிரி எதுக்கு கடைசி 1/4 மணி நேரம் நான் அப்படி சொல்கிறேன்னா, நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் அட்டன் பண்ணி 160 170 போட்டுருவோம். ஆனால் அதுக்கப்புறம் உள்ள மற்ற கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி போடணும். முன்னாடி உள்ளது, பின்னாடி உள்ளது, நம்ம கணிச்சது, நம்ம படித்தது, இதை வச்சு தான் நீங்கள் போடணும். ஸோ நல்லா அட்டன் பண்ணுங்கள், நல்லா டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வாழ்க்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனை. 14ஆம் தேதி கரெக்டாக எழுதினா தான் உங்கள் தலையெழுத்தையே மாற்ற முடியும். ஸோ நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.